ரூமிலிருந்து கோவாவுக்கு கிளம்பிடும். மணி வந்து எத்தனை? 7:30. 7:20. சரி, ட்ரெயின் வந்து விட்டது. இப்போ கோவா போகிறோம். சொர்ணூர்லேருந்து தான் ஒரே ட்ரெயின் இல்லை, கோயம்புத்தூர் டு சொர்ணூர் கேரளாலேருந்து ஐயோ எல்லாம் ஓடுறாங்க. ஐயோ public train, public property. Don't make dirty. I'm also public. Public, okay. Dirty show in sitting seat. மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல சொர்ணூருக்கு ஏறணும். என் பேர் சொல்லு. என் பேர் சிவசெல்வன். நான் வந்து கோவா போயிருக்கேன். இப்போ மங்களூர் எக்ஸ்பிரஸில் சொர்ணூர் போயிருக்கேன். இது என்னோடய செகண்ட் ட்ரிப் கோவா. நீ சொல்லு. இது வந்து என்னோட முதலாவது ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் கோயிங் டு கோவா. I did not expect I am going to Goa. Yesterday my owner said you go Goa. திடீர்னு பிளான் ஆச்சு. உங்கள் பேர் அஜய். அப்புறம் உங்கள் பேர் சொல்லி கோவா ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா என்ன பிளான், என்ன இது அதை சொல்லுங்கள். அப்படிதான் வராது. கோவா போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறேன். உங்கள் பேர்? என் பேர் சுமேஷ். பாலக்காடாണ്. நாடு பாலக்காடாണ്. ஹாப்பி கோவா வித் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறோம். ரெடியே தாக்குறோம், பொண்ணா தப்புறோம். ஃபர்ஸ்ட் டைம் கோவாவை எத்தனை நாள் போயிருங்க? ஃபர்ஸ்ட் டைம் கோவா, அதுவும் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறது. போனது இல்லையா? எல்லாம் உள்ளூர் இதுதான். சங்கரன் முன்னாடி கோவா போயிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னெல்லாம் போனது கிடையாது. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு இப்போதைக்கு இந்த எதிர்பார்ப்பு இல்லை, போய் பார்க்கலாம். அவரோட தயாலண்ணா, அதுக்கு முன்னாடி கோவா போயிருக்கிறீங்களா? தயாலண்ணன் கோவா போயிருக்கிறீங்களா? கோவா படத்துக்கு. இது சரவணன். கோவா போயிருக்கிறியா சரவணா? இது முன்னாடி போனது இல்லையா? இது அஜீஷ் ப்ரோ. கோவா போயிருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இவங்கெல்லாம் நம்மளை வந்து பைக் அவுட் பண்ணுறாங்க. மஞ்சண்ணா, நீங்கள் போயிருக்கிறீங்களா? சின்ன ஜி அவர் பிரபு. இதுதான் நான் எங்கள் கேங். நாங்கள் 3 பேர். எந்த ஊர் வேணா அந்த ஊரை ஒரு கலக்குவோம். இவர் வந்து பெரிய ஃபுட்பால் பிளேயர். இதான் எல்லாரும் கோவா போகிறோம். கோவாவில் சொர்ணூர் மெஸ்ஸி ஆயிருப்பாரு. காலத்தின் கட்டாயம். ஓகே கைஸ், லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பாக்ஸர் பேசிக்கிறேன். பாக்ஸருங்கிற தலையை செய்வேன். தலையை செய்வேன்னா குத்தி போடுவாங்க. இந்த வீடியோ ஓடக்கூடாது. எனக்கு நான் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கவில்லை. அதனால் நீங்கள் இந்த காணொலியை சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். மீறினால் காவல்துறையிடம் புகார் அளிப்பேன். அழைச்சிக்க. ஒரு தனிநபர் அந்த டைலாக் மட்டும் கட் பண்ணுங்க. ஒன்னே கட் பாருங்க. இங்கே 102 ஸ்பீடு. நானாக வாங்கியிருந்தா நல்லா இருக்கு. நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால நல்லா இருக்கு. Ajay dance.
புகார் பண்ணு. எடுக்கலையே, நீ தான் போட வேணான்ட்ட. எடுக்கல, நீ தான் போட வேண்டான்ட்ட. உனக்கெல்லாம் எடுக்க முடியாது, நான் ஃபோட்டோவே எடுக்க முடியாது, மெமரி வேஸ்ட். கைவிடி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கா, அதை பிடிச்சி எடுத்தா வண்டி நின்றோம். ஜி ஜி அண்ணா, அது என்ன அது? நான் அதை பிடிச்சி இல்லைங்க, ட்ரெயின் நிற்குமா? உண்மைதான், படத்துல எல்லாம் போட்டிருக்கு. கொடுமைப்படுத்தி கொள்ளுவாங்க. ரியாக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஐயோ, கொடு 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 ப்ரோ, ஒரே நிமிஷம். முடியுங்க. சரவண ஸ்னாப்ல நல்லா எடுப்பீங்களா? எனக்கு எனக்கு கட்டப்பா ஓகே, போட்டோ கிளிக் பண்ணுங்க. எங்க பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பெரிய சரக்கு ரயில், சமோசா 100 கோடி அவங்க 100 கோடி லாபத்தில் 100 கோடி சீட்டு வைப்பாங்களா? 100 கோடிக்கு வைப்பாங்க. அதில் காலம் 25 தான் பைசா வைப்பாங்க. சரி, வந்தால் ஒன்று வாங்குவோமா? வாங்கி அது வரைக்கும் வாங்கினதே இல்லை லாட்ரி. அதெல்லாம் வாங்கக்கூடாது தான். வாங்கி ஃபோட்டோ எடுத்து எதுக்கு? யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வரும். நீ அந்த அதிர்ஷ்டக்காரன் இன்னைக்கு நீயா இருப்பியா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சு யாருக்காவது எனக்கு நிறைய பேர் 30,000 தான் இருக்குது. யார் உனக்கு 30,000 எடுத்துட்டேன். 30,000 500 அப்படி நிறைய பைசா நல்லா இருக்கு. ஆமாம், நிறைய வாங்கி எதில் அப்டேட் பண்ணாங்க? வின்னரா இருக்கா சீட்டு? ராமனா ஒரு வாட்டி வாங்கணும். பாபு சார் கிட்ட இருக்கும். லாட்ரி இருந்தால் டிக்கெட்டு. இது எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரைஸு? 1 கோடி. எவ்வளோ டிக்கெட்டு? 50 ரூபாயா? இது எவ்வளோ? எப்போ? இது நேற்றுக்கு வாங்கினேன். பரவாயில்ல. அதுதான் நீ கோயம்புத்தூரில் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். இது
இது எப்படி இன்னைக்கு ரிசல்ட் வந்துருமில்ல? இன்னைக்கு ரிசல்ட் 3 மணிக்கு. 3 மணிக்கு 1 கோடி அடிக்குமா? நீங்களும் பண்ணலாம் 1 கோடி. 3 மணிக்கு டேட்டு. இது சொர்ணக்குடம். கீழே போட்டுறாத. இந்த 18 டேட்டு. இன்னைக்கு 17 போடுவாங்க. கீழே பறக்க விட போகிறேன்னு நினைக்கிறேன். அதில் தான் 1 கோடி அனுப்பிச்சிருந்தாரு. இந்த நம்பர் இப்போ அப்டேட் பண்ணி இந்த நம்பர் வந்துட்டோமா? ஆமாம், இது இந்த லாட்ரி எந்த ஆப் காமி? பொன்குடம். என்ன? பொன்கூடம் மேப் தான். ஆமாம், இது எவ்வளோ 1 கோடி இருக்குங்களா? இப்போ உனக்கு 3 மணிக்கு 1 கோடி அடிச்சுன்னா என்ன பண்ணும்? என்ன பண்ணுறதை வச்சுட்டு கோவா போயிட்டு வந்து கேஷ் வாங்கி ரிட்டனு இல்லை கோவா தான் ரிட்டன் அப்படியே காசு நம்மளை பட்டே அடிச்சுறாங்க. இல்லை ஃப்ளைட்டில் வந்து அறிகிற காசு வாங்கி ஃப்ளைட்டில் எல்லாருக்கும் செலவு தான். பார்ட்டி இந்த இதுதான் அந்த பொன்கூடம் மட்டும் ஏன் தடை பண்ணாமல் வச்சுருக்குறாங்க? அதில் தான் லாபம். இதுதான் மக்கள் மலையாளியானா சொல்லு. சப்போர்ட் பண்ணுறாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து கொரோனா அதுவும் இது மாதிரி தானே, ட்ரிங்க்ஸ் மாதிரி தானே. வேணுங்கிறவங்க வாங்குறாங்க, வேணாங்க நீங்கள் வாங்காதீங்க. ஒரு அடிஷன் மாதிரி. இதில் ஒரு ஏமாற்ற வேலை இருக்குல்ல. எவ்வளோ மக்கள் ஏமாறு? 4 பேர் கிடைக்குதுன்னா 40 பேர். அது பிஸ்னஸ். அதான் பிஸ்னஸ்ஸு. ஆளுக்கு ஒரு மேட்ச்சு. ஒரு இடத்துல நின்றுச்சு. ஒரு 2 ஆள் நவீனும் மகேந்திரனும் வரல. அதுக்கு பதிலாக தான் அஜயும் சங்கரனும் வந்திருந்தாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா டிடிஆர் மேடம் வந்தாங்க. சங்கரனை கரெக்டாக தப்பிச்சிட்டாரு. நம்மளால் அஜய் என்ன பண்ணிட்டாங்க? அஜய் என்ன பண்ண? தம்பி உன் பேர் என்னப்பா? தம்பி உன் பேர் என்ன? பேர் என்ன? மகேந்திர பேர் நின்ற பேர் என்னன்னு கேட்டா, அண்ணே அண்ணே என் பேர் என்னண்ணே? நீ அப்ப என்ன பண்ண? அவங்க வர்றப்ப என்ன பண்ண? சரி வந்தாலும் ஒரு ஆள் நவீன் வரல, இன்னொரு ஆள் மகேந்திரன் தானே வரல. நீயா யோசிச்சிருக்கலாம். அண்ணே அண்ணே பின்னாடி என் பேர் என்னன்னு கேட்க அந்த அம்மா நின்று கேட்டு இதை இப்போ ஃபைனை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வித்த விட்டு தான் ஆளில் மாதிரி வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. கோயம்புத்தூர் கேஸ் இருக்கு. இது இந்தியா கேஸ் இறங்கியாச்சு. சொர்ணூர்லேருந்து ஏதாச்சும் சாப்பிட்டு 6 மணிக்கு தான் ட்ரெயின். ஏன்னா எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 3:15. பயணம் 3:15 ஆரம்பிக்கும். அடுத்த பயணம் 3:15. மணி என்னன்னா இப்போ 12:30. இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. 3 மணி நேரம். ஆஃப்டர் 3 மணி நேரம். எல்லா எழுத்து மலையாளத்தில் மாதிரி. மலையாளம் ஹிந்தி. அங்கே தமிழ் ஹிந்தி, இங்கே மலையாளம் ஹிந்தி. 2 பேர் இருக்கிறாங்க. அதனால எம்புறம் மலையாளம் தெரியல உங்களுக்கு? പറയാം. ഓക്കെ. ഞങ്ങളിത് ഗോവ പോകാൻ വേണ്ടിയിട്ട് ഞങ്ങളിത് ഷൊർണൂർ സ്റ്റേഷനിലേക്ക് എത്തിയിരിക്കുകയാണ്. ഇനി 3 മണിക്കാണ് ട്രെയിന്. ഇത് ഇനി ഈ ഷൊർണൂറൊക്കെ അവിടെ ഇറങ്ങിയിട്ട് അടിച്ചു പൊളിച്ചിട്ട് ഒരു മീൻകറി, ചോറൊക്കെ, നാടൻ ഭക്ഷണമൊക്കെ കഴിച്ചിട്ട് ഒരു ഓംപ്ലേറ്റൊക്കെ കഴിച്ചിട്ട് ഇനി മെല്ലെ വെയിറ്റ് ചെയ്തിട്ട് 3 മണിക്ക് ഗോവ പ്രോപ്പർ പോവാം. ഓക്കെ ഗൈസ്. தமிழுக்கு மலையாளம் கொஞ்சம் வித்தியாசம். கொஞ்சம் நம்ம இதை சுத்த தமிழ் மாதிரி தான் இருக்கும் மலையாளம். கொஞ்சம் இது தமிழ்ல பேச ஃப்ளோ வந்து வந்துடும். பேச அதான் தமிழ்லேருந்து வந்தது தான் பேச பேச வந்துடும் உங்களுக்கு. புரியும் பேசுறது. ஆனால் பேசுறது அந்த ஃப்ளோ வர்றது தான். மலபார் ஹோட்டல். அங்கே அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அபினாஷ் ஹோட்டல், மலபார் ஹோட்டல். இப்போ வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேரை சொல்லி கூப்பிட்டா கரெக்டாக தரும். மகேந்திரன் மகேந்திரன் மகேந்திரா. மகேந்திரா. மகேந்திரா நவி வாங்க. மலபார் ஹோட்டல் உள்ளே செல்ல போகிறோம் இப்போது. சொர்ணூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஃப்ரீ வைஃபை இருக்குல்ல. உட்காந்துட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா
சோறு சொல்லியிருக்கு. சோறு ஏதாச்சும் வெஜ் மீன்கறி சாம்பார். சாம்பாரா? சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். ரைஸ் வந்து கேரளா ரைஸ், பெரிய ரைஸு. அப்பளம் வந்து குட்டி சின்ன அப்பளம், ஊறுகாய், பாவக்காய் பொரியல், மோர் குழம்பு. இது என்னது? இது என்னதுன்னா தேங்காய் பூ சட்னி. தேங்காய் பூ சட்னி. இது நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க? புரோட்டா, நல்லா இருக்கா? சிக்கனா? டபுள் ஆம்லேட். நல்லா இருந்துச்சுங்களா? ஸ்டேஷன் க்ளீனாக இருக்குது. இது ஏசி வெயிட்டிங். அது 1 மணி நேரத்துக்கு 30 ரூபா. அது டீ வந்து IRTC டீ. எவ்வளோ டீ? 20 ரூபா இருக்குது. பாத்ரூம் நீட்டாக தான் இருந்துச்சு. பேக் சைடு இருந்தால் அந்த பாத்ரூம் பக்கம் வராது. செம்மையாக இருந்துச்சு. அப்பப்போ க்ளீன் பண்ணுறாங்க அங்கே எல்லாம். ஆமாம், ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா இருக்கு. இப்படி இருந்தால் ஜாலியாக இருக்கும். இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். வேற போகிறோம். நாளைக்கு காலையில் 5:15க்கே போயிடும். சின்ன வித்தியாசம். கால் வலிக்கு தான் உட்காந்து 2 நிமிஷம் உட்காருவேன். நான் வரேன், தூக்கிட்டு போக முடியும். நான் வரேன், போவோம். அதுக்கு நம்ம செருப்பு வேறு, அந்த சிறுதாக கழட்டி வீசிட்டு வா. சிறுசாக இருக்கா? டைட்டாக இருக்கா? ரைட்டு காலையில் வழி. வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எப்படி சேஃப்டியாக நீட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடு. ஏன் இப்போ எல்லாம் குடிச்சாருன்னா டபக்குன்னு கீழே போட்டு போயிடுறாரு. எப்போ நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க நீங்கள் கீழே போடுறத? நீங்கன்னு சொல்ல, உங்களை மாதிரி எங்களை மாதிரின்னா அப்புறம் என்னை தானே சொல்கிறீங்க? சொல்லுங்கள். தமிழ்நாடு கைஸ், தமிழ்நாடு கைஸ். நாங்களாம் இப்போ கேரளா கைஸ். உங்கள் வீட்டில் இருந்து CCTV கேமரா ஸ்பை வச்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி போனோமா, வேடிக்கை பார்த்தோமா, வந்தோமான்னு இருக்கணுமா? தயாரான ஏன்னா தயாரான வந்து அவங்க வீட்டில் வந்து போனோமா, வேடிக்கை பார்த்தோமா அப்படின்ட்டு கஷ்டம்னு வர சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து என்னன்னா நாங்கள் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறோம், சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக பசங்களோட அப்படியே ஜஸ்ட்டு வீ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். தேங்க்யூ. ஓகே, நம்பிட்டேன். சரவணா இன்னும் கொஞ்சம் திரும்ப, அங்கிட்டு திரும்ப, இங்கிட்டு திரும்ப, முன்னாடி போய் எடுப்போம். ட்ரெயின் அங்கே வந்து நிற்கும். நம்ம கேரளாவில் வந்து தண்ணி வந்து 15 ரூபா தான் 1 லிட்டரு. தமிழ்நாட்டில் இப்போ 20 ரூபா தானே. முதலிருந்தே 20 ரூபா தான். இங்கே தண்ணி எப்படி ஈஸியாக கிடைக்கிறதுனால அப்படி அந்த கணக்கு போடுறாங்களா? எல்லாமே ரேட்டு கம்மி தான். டீ 10 ரூபா தான். டீ 10 ரூபா தான். டீ 10 ரூபா தானா? 10 ரூபா. எலி ஓடுது, ஓடிடுச்சு. ட்ரெயின் வரப்போகுது 3:45க்கு. 3:49 வரும். வந்தாலே ஏறிட்டு நாளைக்கு காலையில் கோவாவில் இறங்கிடுவோம். கோவாவில் சந்திப்போம். 70 இந்த ட்ரெயின் தான், இந்த ட்ரெயின் தான். எந்த பட்டி? இந்த பட்டிக்கு போய் போகிறோம். 1800 ரூபா டிக்கெட்டு. ஜென்ரலில் போட்டால் 255 ரூபா தான். S3 ஆனா நம்மளது? இதுதான் நம்மளோட கம்பார்ட்மெண்ட்டு. எத்தனாவது நம்பரு? 9, 10, 11, 12, 13, 14.
4 காலையில் 4 மணிக்கு அங்கே போயிடுவோம். 6 மணிக்கு அங்கே போயிடுவோம் கோவாவில். எத்தனை மணிக்கு போகுங்க? தீபாவளி கோவாவில். சரி பார்த்துக்கலாம். முட்டா தயலன் எள்ளு முட்டா வச்சிருக்கிறாரு. என்ன கொஞ்சம் கொடுங்க எள்ளு முட்டா. பசிக்குதுல்ல. கொடுங்க கொடுங்க. கோவாக்கு போக போகிறோம். சார்ஜ் போட்டு எங்கே வைப்பீங்க? என்னண்ணா துணுண்டா தர்றீங்க? அதிகமாக சாப்பிடக்கூடாதுண்ணே. அப்பப்போ விக்கல் வந்துடும். வரும். என்னது? நல்லா போயிட்டு குடிக்கிறது இல்லை, ஒன்லி 3 காஃபி 1 டீ. டீ காஃபி எதுவும் கொஞ்ச நேரம் மேட்ச்சு. மணி வந்து 7. எத்தனை மணினா போகலான்ட்டு எடுத்து கார்டை வந்து தொலைச்சிட்டோம். அஜய் இவர் வந்து காசு கட்டினா தான் வருவானா? ரெண்டு நான் இங்கே ஒரு கேங் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 சீட்டு தள்ளி அங்கே ஒரு கேங் இருக்கு. யாருமே பார்க்காதீங்க. டார்ச்சர் தாங்க முடியல அப்படிங்கிற வருவேன். நீ தூங்கும்போது எடுத்து தள்ளு. தடுமாறு கட்டிக்கிட்டே கிடக்குறேன். விழுகிற ஏதாச்சும் வீட்டுக்குள்ள தாய் குதிக்கிற. இப்போ சப்பாத்தி வந்துருச்சு. ராங் டிக்கெட் கம்மியில் கையில் வீட்டு வந்துட்டீங்களா? சப்பாத்தி செட்டு சப்பாத்தியில் 5 சப்பாத்தி, அப்புறம் சில்லி சிக்கன் கொஞ்சம் இருக்குது வித் ஆனியனோட. அடுத்து வந்து ஒரு பொட்டலத்தில் வந்து குழம்பு கட்டி வச்சுருக்குறாங்க. ட்ரெயின் போட்டேன். ட்ரெயினில் ஆர்டர் போட்டோம். ஒரு 6 மணி போல் ஆர்டர் போட்டோம். இங்கே வந்துடுச்சு. நான் வந்து மேல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டேன். அவங்க வந்து கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துருக்குறாங்க. அண்ணா தயலண்ணா எப்படின்னா இருக்குது சப்பாத்தி? நல்லா இருக்கா? ஓகே கைஸ், சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் குழம்பு. அவ்வளோதான். இப்படி பிச்சு டிப் பண்ணி ஓகே. சிக்கனில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது கெடுதல் கேள்விப்பட்டது. ஓகே, சாப்பிட்டு மீட் பண்ணுறேன்.